ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சுகம் பலன் ஆரோக்கியத்தோடு இருக்க எல்லாருக்கும் நான் ஜீசஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா, மீன் குழம்பு எங்கள் ஸ்டைலில் நாங்கள் எப்படி மீன் குழம்பு வைக்கலாங்கிறத பார்க்கலாம். நேற்று இருந்து நான் பார்த்தேன் லைவ் போட்டு ஒரு 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 ஆள் கேட்டாங்க, ஒரு பிரதர் கேட்டாங்க. முந்தா நாள் நாங்கள் ஒரு லைவ் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து ஒரு பிரதர் வந்து நீங்கள் எப்படி மீன் குழம்பு வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சரி, நாங்கள் வீடியோ போடுவேன்னு சொல்லியிருந்தோம். சரி, இன்னைக்கு எங்க ஸ்டைல நாங்க எப்படி மீன் குழம்பு வைக்கலாங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. இப்ப வந்து காலையில நாங்க அவியல் கூட்டு வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, அவியல் கூட்டு ரெடி ஆயிடுச்சு வச்சுட்டோம். இது தயிர் ஊத்தி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து சாதம் ரெடி ஆயிட்டு இருக்குது. சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இனி வந்து மீன் குழம்புக்கு இங்க வந்து ரெடி ஆக்கி வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மீனை கழுவி சுத்தப்படுத்திட்டு மீன்ல வந்து முருங்கைக்காய் கட் பண்ணி போட்டு, அப்புறம் தக்காளி, பச்சை மிளகு, மீனை கழுவி சுத்தப்படுத்தி கிளீன் பண்ணி வச்சிருக்கு. வெள்ளை மீன் இது ஃப்ரெண்ட்ஸ். இனி வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றணும். இதெல்லாம் மசாலா சேர்க்கேன்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. இது வந்து நான் எப்படி வைப்பேங்கிறத வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி அதை வந்து மிக்சியில் அரைச்சி அப்படி பண்ணுவாங்க. வெங்காயம் தக்காளி வதக்கி அப்படி பண்ணுவாங்க. நாங்க வந்து எங்க கிராமத்து ஸ்டைல், எங்க அம்மா எல்லாம் இப்படிதான், எங்க அம்மா மாமி எல்லாம் இப்படிதான் வைப்பாங்க. அந்த ஸ்டைல்ல வந்து நான் மீன் குழம்பு வைக்க போறேன். நாங்க பார்க்கலாம். முதல்ல வந்து அவியல்ல வந்து தயிரை ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். புளி விட மாட்டேன், புளி விடல. புளிக்கு பதில் தயிர் ஊற்றியும் தயிரை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அப்ப இன்னும் தயிர் ஊறி இன்னும் டேஸ்டா இருக்கும். நல்லா வீட்டுல என்ன சவுண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இருக்கட்டுடி. முதல்ல வந்து மிக்சி ஜார்ல வந்து தேங்காய் துருவி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காயை போட்டுடலாம். தேங்காய் சேர்த்தாச்சு. அப்புறமா வந்து கொஞ்சம் ஜீரகம் போட்டுடலாம். கொஞ்சம் ஜீரகம், அப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை, போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து மிளகு, கொஞ்சமா மிளகு சேர்த்துடலாம். மிளகு, அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் போடணும். அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வெங்காயம் என்கிட்ட இல்லை, காலி ஆயிடுச்சு. இவ்வளோதான் இருக்கு, நான் இவ்வளோதான் போடு. சின்ன வெங்காயம் தான் கொஞ்சம் கூட போடலாம் நீங்க. அடுத்தது வந்து ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வெந்தயம், கடுகு, அப்புறம் வந்து இந்த ஓமம், வெந்தயம், கடுகு, ஓமம், இது 3 வந்து நான் சம அளவு எடுத்து வறுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தனியா வறுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம மீன் குழம்புக்கு அரைக்கும் போது இதுல ஒரு கொஞ்சம் போல ஒரு அரை டீஸ்பூன் அப்படி போட்டு மீன் குழம்புக்கு அரைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மீனுக்கு ஏத்தாப்புல சில மீனுக்கு ஜாஸ்தி போடுவோம். சில மீன் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டோம். அது வந்து என்ன, அது திரைச்சி மீன் சொல்லுவோம் நம்ம. திரைச்சி அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டா நல்லா இருக்கும். சாலை மீன் அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி போடலாம். இல்லைன்னா கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் போல போட்டு நான் அரைப்பேன். 1/4 டீஸ்பூன், ஒரு அரை ஸ்பூன். ரொம்ப ஜாஸ்தி போட்டா கசந்துடும். அது பார்த்து போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வெந்தயம் இருக்கனால ஜாஸ்தி போட்டாலும் கசத்துரும். அதனால பார்த்து போடணும். இப்ப வந்து இதுல போட்டுடலாம் கொஞ்சம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இவ்வளவுதான் போடுவேன். மீன் குழம்பு வந்து என்னோட ஹஸ்பண்ட் அம்மா, என்னோட மாமியார் வந்து நல்லா வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க மீன் குழம்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க இது மாதிரி எப்பயும் அவங்க வச்ச டேஸ்ட் நமக்கு வராது, ஆனா இது மாதிரி தான் வைப்பாங்க. ஏன்னா அவங்க வச்ச மீன் குழம்பு எல்லாம் பிடிக்கும். முத பிள்ளை வந்து கன்சீவ் ஆயிருந்த டைம்ல வந்து எனக்கு வந்து அவங்க மீன் குழம்பு சாப்பிடுறது ரொம்ப ஆசையா இருந்தது. ஆனா அந்த நேரம் ஜான்சியில இருந்தோம். அந்த நேரம் வந்து ஏன்னா அவங்க மீன் குழம்பு சாப்பிட அவ்வளோ ஆசையா இருந்தது. இப்ப வந்து நம்ம இது போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, இதுல வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் இருந்தா நிறைய போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கும். 2 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். இதை வந்து இனி தண்ணி ஊற்றி மிக்சியில அரைச்சி எடுத்துடலாம். இப்போ தேங்காய் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸா அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்.
நல்ல நைஸா மசி போல அரைக்கணும்னு சொல்லுவாங்க இல்ல, அது போல மசி போல நல்லா அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிக்சியில அரைச்சு எடுத்துடலாம். இப்ப வந்து தேங்காய் நல்லா அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் மசாலா எல்லாம். இனி வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போடணும். மஞ்சத்தூள் எல்லாம் நீங்க எப்பவும் பொடி போல நீங்க போட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சத்தூள், அப்புறம் வந்து மிளகாத்தூள். நாங்க வந்து எங்க காரத்துக்கு கணக்கா போடுவோம் மிளகாத்தூள். அப்புறம் வந்து மல்லித்தூள். மல்லித்தூள் மிளகாத்தூள் எல்லாம் நீங்க எப்படி உங்க கணக்கா போடுவீங்களோ அதுபடி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இனி அரைச்சிடலாம். தண்ணி விட்டு, கொஞ்சம் கூட தண்ணி விட்டு நைஸா அரைச்சிடலாம். இப்ப வந்து நல்லா அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, நல்லா நைஸா அரைச்சாச்சு. இங்க பாருங்க, நல்லா நைஸா அரைச்சாச்சு. இனி வந்து மீன்ல ஊத்தி கலக்கி வைக்க வேண்டியதான். இந்த மீன்ல வந்து முருங்கைக்காய், தக்காளி, இது வெள்ளை மீன் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். மாங்காய் இருந்தா போட்டா இன்னும் நல்ல டேஸ்டா இருக்கும். மாங்காய் இல்ல, அதனால தக்காளி போட்டிருக்கேன் நான். இப்போ வந்து இதை அப்படியே மீன்ல போட்டுடலாம். அரைப்ப மசாலாவை தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லை? தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றாம இப்படி வைக்க முடியுமா? புளி புளி ஊற்றலாம். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். குழம்புக்கு தேவையான அளவு வர மாட்டேங்குது. உப்பு போட்டுடலாம். கல்லுப்பு. கல்லுப்பு, ஆமா கல்லுப்பு, பொடி உப்பு, எது வேணாலும் போடலாம். ஒன்று உப்பு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனி அடுத்து வந்து புளி, தேவையான அளவு புளி விடணும். தக்காளியும் போட்டிருக்கு, அது கணக்கு பண்ணி பார்த்து புளி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஜாரை கழுவி அந்த தண்ணி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இது மாதிரி கைனால நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விடணும். இப்போ வந்து இனி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனி வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சு வைக்க வேண்டியதான் மூடி. ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னோட ஸ்டைல் மீன் குழம்பு சரி ரெடி ஆகட்டும். காலையில டிஃபனுக்கு வந்து இடியாப்பம் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இடியாப்பம் வச்சு சாம்பாரை வச்சோம். மத்தியானத்துக்கு மீன் குழம்பு, அவியல், அப்புறம் சாதம், காலையில வச்ச சாம்பார், அவ்வளவுதான். இன்னைக்கு எங்களுடைய சாப்பாடு. இன்னைக்கு என்னோட ஹஸ்பண்ட் வந்து இளநீர் வெட்டிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, ஆபீஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒரு இளநீர் 10 ரூபா வச்சு வாங்கிட்டு வந்துருக்காங்க. நம்ம இங்க வந்து ஒரு இளநீர் 50 ரூபா. இது வந்து ஆபீஸ்ல வெட்டும் போது அவங்க வந்து அங்க உள்ள ஸ்டாஃப் எல்லாம் வாங்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுபோல இவங்களும் வாங்கிட்டு வந்தாங்க. நல்ல இலசு தானே எல்லாத்தான். தண்ணி நிறைய இருக்கா? நிறைய இருக்குல்ல. இனிப்பு இருக்கா? நம்ம குடிச்சு பாருங்க கொஞ்சம். இனிப்பு இருக்கா? சரி, நான் குடிக்கிறீங்க, கொஞ்சம் தாங்க. கப் எடுத்துட வேண்டியது. நல்ல இனிப்பா இருக்கும். 10 ரூபாய் லாபம் தானே இருக்குல்ல. அதோட ஸ்டாஃப் 10 ரூபாய் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆபீஸ்ல வேலை செய்வங்களா வாங்கிட்டு போவாங்க. இவங்களும் வாங்கிட்டு வந்தாங்களா, நல்லா சூப்பரா இருக்கும், டேஸ்டா இருக்கும். இப்ப வந்து மீன் குழம்பு கொதிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, அழகா கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க, சூப்பராட்டு நல்ல வாசனை வருது. கொதிக்கட்டும். இந்த பக்கம் வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காலையில வச்சு இடியாப்பம் அவ்வளோ சாஃப்டா. என்ன? ஆமா ஆமா, சூப்பரா இடியாப்பம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சாஃப்டா இருக்கு. இடியாப்பமும் சாம்பாரும் வச்சு சாப்பிட்டாச்சு. நாட்டு மிளகு சூப்பரா இருக்கும். எங்க ஊர்ல நாட்டு மிளகு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அது போட்டு நல்ல டேஸ்டா இருக்கும். ஆனா இங்க வந்து அது கிடைக்கல. எத்தனை வாட்டி கூப்பிடணும்? வர தெரியாதா?
இப்போ வந்து மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்புல எண்ணெய் எல்லாம் தெளிச்சு பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அழகா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க முருங்கைக்காய், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு சூப்பரா வச்சு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க லாஸ்ட் குழம்பு ரெடி ஆன உடனே ஒரு நிமிஷம் வந்து நம்ம தீயை வந்து சிம்மில் வச்சுட்டு அப்போ வந்து இதுக்கு மேலே வந்து மீன் குழம்பு மேலே இது மாதிரி எண்ணெய் மாதிரி தெளிஞ்சு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க இளநீர் வெட்டி கொடுத்தாங்க. இளநீர்ல இதுனா கஞ்சி. கஞ்சி இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்குல இந்த கஞ்சி பிடிக்கும்? வழுக்கு, நம்ம ஊர்ல வழுக்குன்னு சொல்லுவாங்க, இங்க வந்து கஞ்சின்னு சொல்லுவாங்க. அப்படிதானே? கஞ்சி தான். நம்ம இங்கதான் கஞ்சின்னு சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல வந்து வழுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? கஞ்சி சரி எப்படியோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் இது மாதிரி சாப்பிட்டு ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப வந்து மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சவங்க இது வந்து நான் எப்படி வைப்பேங்கிறத வீடியோல சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம விருப்பம் இருந்தா ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மதிய சாப்பாடு வந்து மீன் குழம்பு, அப்புறம் வந்து சாதம், அப்புறம் வந்து காலையில வச்ச சாம்பார் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க இடியாப்பத்து வச்சது, அதுக்கப்புறம் வந்து அவியல் கூட்டு. இதான் இன்னும் எங்க வீட்டு ஸ்பெஷல் சாப்பாடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் வைங்க. அப்பதான் நாங்க அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.